பாருங்க பாட்டி, நான் சொன்ன மாதிரியே நீங்க குணமாக்கிட்டீங்க. அக்கா, நான் சொன்னல, பாருங்க பாட்டி கண் முழிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இல்லனா மொத்தமா மாட்டிப்போம். ஜோதி, டாக்டர் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு எந்த தகவலும் வரல. நீயே அண்ணன் கிட்ட கேட்டு விசாரிச்சு சொல்ல, நான் பேசினா கத்துவாரு. அண்ணா, டாக்டர் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. அம்மாவோட ஸ்டேட்டஸ் என்னன்னு அவர்கிட்ட நம்மளே கேட்டு பார்த்துருவோமா? இரு ஜோதி, டாக்டரே வந்துருவாரு. டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்? இன்னும் அவங்க கண் முழிச்சிட்டாங்களான்னு எந்த தகவலும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் முடிஞ்சு 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க கண் முழிச்சிருவாங்கன்னு சொன்னீங்களே டாக்டர். அப்படி ஒரு வேளை இனிமே அத்தை கண்ணு முழிக்கலன்னா அவங்க பொழைக்கவே மாட்டாங்கன்னு அர்த்தமா டாக்டர்? அக்கா, அப்படிலாம் இருக்காதுக்கா. நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. முதல்ல நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நார்மலா இந்நேரம் அவங்க கண்ணு முழிச்சிருக்கணும். அப்படி முழிச்சிருந்தா நர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. நானே போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க பயப்படாம இருங்க. ஓகே? பாருங்க. சித்தப்பா, மாமா, பாட்டி கண் முழிச்சிட்டாங்க. எப்ப கண் முழிச்சாங்க? இப்பதான் டாக்டர். அப்படியா? வாங்க வாங்க வாங்க.